அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 6. நாள் நாள் திசையும் பிணம் பிறங்க யானை அடுக்கு பெற்றி கிடந்த இடித்து உரறி அம்கண் விசும்பின் உரம் எரிந்து எங்கும் பெருமலை தூவ எரிந்தற்றே. அருமணி பூன் ஏந்து எழில் மார்பின் இயல் தின்தேர் செம்பியன் வேந்தரை அட்ட களத்து. இதிலே அரசன் எப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார். அருமணி பூன் ஏந்து எழில் மார்பன் என்றால் அருமையான மணிகளால் பூக்கப்பட்ட மாலைகளை தன்னுடைய மார்பிலே அணிந்தவனும் திண்ணிய தோள்களை உடையவனுமான சோழ மன்னனுடைய போர்க்களத்தில் அவன் தேர் சென்ற இடமெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் யானைகள் வீழ்த்தப்பட்டு மலைமலையாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால் மலை மீது இடி விழுந்தால் அங்கு இருக்கக்கூடியவையெல்லாம் மலை முழுவதும் சிதறி கிடப்பது போல யானைகள் சிதறி கிடக்கின்றன இவருடைய போர்க்களத்திலே என்று சோழனுடைய பெருமையை சொன்ன மற்றொரு செய்யுள். யானைகள் இறந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு யானைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த போரிலே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் செய்யுள். நாள் நாள் திசையும் பிணம் பிறங்க யானை அடுக்கு பெற்றி கிடந்த இடித்து உரறி அம்கண் விசும்பின் உரிமை எரிந்து எங்கும் இரும்பெரிந்து எங்கும் பெருமலை தூவ எரிந்துற்றே. அருமணி பூன் ஏந்து எழில் மார்பின் இயல் தின்தேர் செம்பியன் வேந்தரை அட்ட களத்தே. பிணங்களும் எல்லா திசைகளிலும் இருக்கிறது. பிணங்களுக்கு நடுவிலேயே யானைகளும் கொல்லப்பட்டு அந்த யானைகளுடைய பிணங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மலை மீது இடி விழுந்தால் எப்படி எல்லாம் சிதறி மலை முழுவதும் சிதறி கிடக்குமோ அப்படி அந்த போர்க்களத்தில் இருக்கிறது என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள். நாளை அடுத்த செய்யுளை காணலாம். நன்றி, வணக்கம்.